பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூத பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசனை கேட்டவுடன் ஆசா ராஜா உடனே தன் தேசத்தில் இருந்த விக்கிர ஆராதனைகளை எல்லாவற்றையும் அகற்றி தேசத்தை சுத்திகரித்து கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்விலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு அவரை பின்தொடர்ந்து நாமும் தேட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் எப்போது நம்மை விட்டு விலகுபவர் அல்ல பிரியமானவர்கள். ஆனால் மனித சுதந்திரத்தை மதிக்கும் அவர். நாம் அவரை தேர்ந்தெடுக்காவிட்டால் நம்மை தடுத்து நிறுத்த மாட்டார். விசுவாசியின் வெற்றி என்பது நாம் தினமும் தேவனுடன் வைத்திருக்கும் ஒரு தெய்வீக உறவை பொறுத்தே அமைகிறது. ஆமென். மனிதர்களின் செயல்பாடுகளுக்கு ஏற்பவே தேவனின் செயல்பாடு அமையும் என்பதை இவ்வசனம் தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனிடம் நெருங்கி சென்றால் அவர் நம்மை அணைத்துக் கொள்வார். ஆனால் நாம் அவரை புறக்கணித்தால் அவருடைய தெய்வீக ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகிவிடும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் நமக்கு அநேக உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இந்த ஓய்வு நாளில் தேவனை தேடி வரும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.